தோட்டத்தில் இருக்க கொய்யா மரம் வெறும் கொய்யா பழம் பழுத்திருக்குது. கொய்யா பழம் பழுத்திருக்குது. இந்த பக்கம் ஒரு பழம் பழுத்திருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பழம் பழுத்திருக்குது. பழுத்திருக்குது. இதுவும் பெரிய மரம் தான். இதுவும் வருஷம் முழுக்க எங்களுக்கு நல்ல பழம் கொடுக்கக்கூடியது. இது கொய்யா மரம். இன்னும் காயெல்லாம் நிறைய பிஞ்சு எல்லாம் நிறைய இருக்குது. வருஷத்துக்கு வேணுங்கிற பழங்கள் எங்கள் தோட்டத்தில் அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸு நிறைய கிடச்சிருது. எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க தென்னை மரம் பாருங்கள். எங்கள் வீட்டில் தேங்காய் நிறைய காய்க்குது. வீட்லேயே 4 மரம் வச்சுருக்குறோம். அந்த 4 மரத்துலேயும் பாருங்கள் எடுத்து அது தானாக விழுறவும் சிலது சம்டைமில் நாங்களே அறுத்துருவோம். அறுத்துட்டோம்னா இது ஒரு காய் 15 ரூபா கொடுத்துட்றது. தென்னை மரம் அங்கே நிறைய 4 மரம் இருக்குது எங்களுக்கு. இதுவும் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மாதுளை செடி நிறைய காய் வச்சுருக்கு பாருங்க. பூவும் பிஞ்சுமா இருக்குது. இது மாதுளை. அதாவது பெங்களூர் இலந்தை. இது பெங்களூர் இலந்தை மரம். இதுவும் வருஷம் முழுக்க காய்க்குது. இப்போ பாருங்கள், இப்பயும் பிஞ்சு வச்சுருக்குது பாருங்கள். பிஞ்சு வச்சுருக்கு இப்பயும். இது இலந்தை. இதுவும் நல்லா விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறது. இங்கே ஒரு பழம் கூட ஒன்று பழுத்துருக்குது. ஒரு பழம் பழுத்துருக்குது.